ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சுவாமி திலகம் பவுடரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொடி போதுங்க, கோவிலில் வர வாசனை போலே நம்ம வீட்டிலையும் நம்ம பூஜை அறையிலையும் வரும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த வாசனை. வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிடும். 15 டேஸ் வரைக்கும் பூஜை ரூமில் இந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பொடி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த பொருட்கள்லாம் வச்சுருந்தாக்கா நல்ல வைப் கிடைக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப வாசனையான பொருட்கள் தான். இந்த பொருட்கள்லாம் இருந்தாக்கா பண அவசியம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எது செஞ்சாலும் நம்மளுடைய உழைப்பு இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது கோரசனை. குங்குமப்பூ இருந்தால் நம்ம குங்குமப்பூ வச்சுக்கலாம். இது அத்தர், ஜவ்வாது அத்தர். இது மஜ்முவான்னு சொல்லுவாங்க. இது பச்சை கற்பூரம். இது அரகஜா. இது ஜவ்வாது. பன்னீர். இதெல்லாம் நம்ம பன்னீர்ல குழைச்சி வச்சா இன்னும் நல்லா வாசமா இருக்கும். இதெல்லாம் எப்பயுமே நம்ம வீட்டு பூஜை அறையில இருந்தாக்கா ரொம்ப நல்லது. பொதுவாக வாசனையான பொருட்கள் பூஜை ரூம்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த பவுடர் செய்ய என்னென்ன பொருட்கள்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது கஸ்தூரி மஞ்சளாகவும் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை நார்மல் மஞ்சள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு, கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, ஏலக்காய், சந்தனம். ரெட் சாண்டல் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லாட்டினா நீங்கள் வெறும் சந்தன பொடியை போட்டுக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா பரவாயில்ல. நான் வெட்டிவேர் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் வீடியோவில் காட்டல. நீங்கள் வெட்டிவேர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. நான் ஒரு 6 இயர்ஸ் போல் இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சுவாமி படங்களுக்கு இல்ல சுவாமி சிலைகளுக்கு இதுல பன்னீர் குழைச்சி நீங்க வச்சீங்கன்னா அவ்வளோ வாசனையா இருக்கும். நல்ல தெய்வீக மனம் நம்ம பூஜை ரூம்ல கிடைக்கும். நான் இந்த மாதிரி அரைச்சி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு இது ஒரு 1 to 1.5 மாசம் வரைக்கும் வரும். இதை நான் இப்ப எப்படி வைக்கணும்ட்டு நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இதுல இருந்து போதுமான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி பூஜை ஜாமானுக்குலாம் பொட்டு வச்சுட்டேன். என் பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு உள்ள வைக்கிறேன்னு சொல்லிட்டு விநாயகர் சிலையை கலைச்சிட்டா. அந்த விநாயகர் சிலைக்கு மட்டும் நான் இப்ப வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். பூஜை ரூமை திறந்தீங்கன்னா அவ்வளோ வாசமா இருக்கும். சுவாமி படங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க வீடு மாப் பண்ணும்போது இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்க வீடை மாப் பண்ணீங்கன்னா வீடும் அவ்வளோ ஒரு நறுமணமா இருக்கும். இது அவ்வளோ ஒரு தெய்வீகமா இருக்குங்க இந்த வாசனை. நான் பாருங்க, நான் வீட்டு பூஜை ரூமுக்கு படத்துக்கு சிலைகளுக்கு எல்லாத்துக்குமே வச்சிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ மங்களகரமாக அழகாக இருக்கு பாருங்க. நம்ம சாதாரணமாக மஞ்சளில் குழப்பி வைக்கிறதுக்கு பதில் இந்த மாரிலாம் செஞ்சோன்னா இன்னுமே நம்மளுக்கு அந்த தெய்வீக இது கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம வேண்டதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்க கூடாதுல்ல. நம்மளுக்கான இதை நம்ம செய்யணும். அப்பதான் கண்டிப்பா இதோடைய இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். எது செஞ்சாலுமே நம்ம நம்பிக்கையோட செஞ்சோம்னா கண்டிப்பா அது சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்றது ஒரு உண்மை. இந்த மாதிரி நறுமணமான வாசனைகள் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அருள் கிடைச்சா போதும் நம்மளுக்கு. எனக்கு என் பூஜை அறை எப்பவுமே கோவில் மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். வீட்டில் நோய் நொடி இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சுவாமி திலக பவுடர். நம்ம வீட்டில் சுவாமி ஃபோட்டோங்களுக்கு சிலைங்களுக்கு பொட்டு வச்சாலும் சரி, பூ வைக்கும் போதும் சரி, அவங்க முகம் கண்ணெல்லாம் மறைக்காத மாதிரி நம்ம பூ பொட்டுலாம் வைக்கணும். இந்த மாதிரி செய்யும் போது இறை சக்தி கட்டாயம் நம்ம வீட்டுக்கு வரும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு சிலருக்கு சீக்கிரம் நடக்கும், சிலருக்கு லேட் ஆகும். அது அவங்க நம்பிக்கையை பொறுத்து தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.